بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய நேர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சங்கையான ரமதானுடைய மாதத்தை நமக்கு பெரும் பாக்கியமாக தந்திருக்கிறார். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதானுடைய மாதத்தின் பெருமதியை நமக்கு உணர்த்துவதற்காக இந்த மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது, ஷஹ்ருன் அதீமுன் முபாரக்குன், இது ஒரு மகத்துவமான, இது மிக பரக்கத் பொருந்திய ஒரு மாதம் என்று சொல்கின்றார்கள். எனவே ஒருவரை பற்றி அவர் ஒரு கொடையாளி என்று சொன்னால், அவருடைய கொடையிலிருந்து அடுத்தவர்கள் பிரயோசனம் அடைவதுதான் அதனுடைய நோக்கம். இது போன்றுதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை வர்ணிக்கும் பொழுது, இது மிக மகத்துவமான, கண்ணியமான, பரக்கத் செய்யப்பட்ட ஒரு மாதம் என்று சொல்கின்றார்கள். எனவே அந்த பரக்கத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் அடைந்து கொள்வதுதான் இந்த மாதத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்ததற்குரிய நன்றியாக இருக்கின்றது. ஏனைய காலங்களை போன்று இந்த மாதத்தை நாங்கள் கழித்து விடாமல், ஏனைய காலங்களை போன்று பராமுகமாக இருந்து விடாமல், இந்த மாதத்தை நாம் அமலுக்கென்றே நம்முடைய நேரங்களை, காலங்களை ஒதுக்கி, வேலை பளுக்களை குறைத்து நம்மை நாம் அமலுக்காகவே அமைத்து கொள்வதுதான் இந்த மாதத்துக்கு நாம் செலுத்தும் நன்றியாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த மனிதனுடைய இச்சை, மனோ இச்சை பாவங்களின் பால் தூண்டுமோ, எந்த ஷைத்தான்கள் மனிதர்களை வழிகெடுப்பார்களோ, அப்படிப்பட்ட அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைத்து இந்த மாதத்திலே அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா தந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எனவேதான் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விடாமல், வீணாக்கி விடாமல் நாங்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்று ரமலான் 7 நாங்கள் இருக்கின்றோம். அண்மையில்தான் முதலாவது நோன்பை பிடித்ததை போன்றிருந்தது. முதலாவது 10 முடிவுக்கு நாங்கள் வர இருக்கின்றோம். எனவே காலங்கள், நேரங்கள் சென்றுவிடும். ஆனால் நோன்பை கொண்டு, ரமதானுடைய மாதத்தை கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மிடத்தில் என்ன மாற்றத்தை விரும்புகின்றானோ, அந்த மாற்றம் என்னிடத்தில் ஏற்பட்டிருக்கின்றதா இல்லையா, இதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த மாதத்திலே எங்களுக்கு அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பம், பாக்கியம் கிடைத்து கொண்டிருக்கின்றது. பகல் நேரங்களிலே நாங்கள் நோன்பு பிடிக்கின்றோம், சதகாக்கள் கொடுக்கின்றோம், அதிகமாக குர்ஆன் திலாவத் செய்கின்றோம், அது போன்று திக்ர் செய்கின்றோம். நிறைய அமல்கள் அல்ஹம்துலில்லாஹ் செய்ய கிடைத்திருக்கின்றது. இதை செய்ய கிடைத்தவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எனக்கு ரப்பு இதை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். ஆனால் இந்த அமல்களினுடைய
மிக முக்கியமான நோக்கம் அல்லாஹ்விடத்தில் இவைகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகிவிட வேண்டும். கபூலியத். இரவு பகலாக நோன்பு பிடித்து நின்று வணங்கி தான தர்மம் கொடுத்து கடைசியிலே இவைகளெல்லாம் நஷ்டமாகிவிட்டால் இதைவிட பயங்கரமான ஒரு சோதனை வேறு எதுவுமே கிடையாது. இந்த அமல்கள் எல்லாம் இது செல்லுபடியற்றது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டால் நம்முடைய நிலை என்ன? கியாமத்துடைய நாளையிலே மலை போன்ற அமல்களுடன் ஒரு மனிதன் வருவான். சுவனம் செல்வதற்கும் அவனுக்கும் இடையிலே ஒரு சில தூரம்தான் இருக்கும். அந்த நேரத்திலே அவனுடைய அமல்கள் எல்லாம் பறிபோய் அவன் நரகவாதியாக செல்கின்றான் என்று ஹதீஸிலே வந்திருக்கின்றது. இந்த மனிதனைத்தான் வங்குரோத்துக்காரன் என்று நாங்கள் சொல்லுவோம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எத்தனையோ வருடங்கள் இஅ்திகாஃபிலே இருந்தவர்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ வருடங்கள் அல் குர்ஆனை முழுமையாக கேட்டு நின்று தராவிஹ் தொழுதவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த அமல்கள் செல்லுபடியற்ற அமலாகிவிட்டால் நம்முடைய நிலைமை என்ன? எனவே இந்த அமல்கள் செல்லுபடியானதாக ஆகுவதாக இருந்தால், இந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்படுவதாக இருந்தால், அதற்கு குர்ஆன் ஹதீஸில் இருந்த உலமாக்கள் அழகான வழிமுறையை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அதில் முதலாவது தான் ரமதானுடைய ஹதீஸிலே வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடயம், மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பி. யார் ரமதானுடைய காலத்திலே ஈமானுடன் கூலி ஆதரவு வைத்து நோன்பு பிடிக்கிறாரோ, யார் ரமலானுடைய காலத்தில் ஈமானுடன் கூலியை ஆதரவு வைத்து நின்று வணங்குகிறாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிஹி, அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. எனவே அனைத்து இடங்களிலும் முதலாவது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போடக்கூடிய நிபந்தனை அது ஈமானாகத்தான் இருக்கிறது. ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் படைத்த ரப்பை ரப்பாக ஏற்றவன், அல்லாஹுவை ரப்பாக ஏற்றவன், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்றவன், உண்மையான ஈமான் உள்ளவன், இவனுடைய அமல்கள் தான் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்படுகின்றன. ஈமானுக்கு மாற்றமான நிலையில் இருப்பவருக்கு அவருடைய எந்த அமல்களுக்கும் அல்லாஹு தஆலா ஈருலகிலும் எந்த கூலியையும் வழங்குவது கிடையாது, நன்மைகளை கொடுப்பது கிடையாது. எனவே ஈமான் என்பதுதான் ஒவ்வொன்றினுடைய அடிப்படை. அனைத்தையும் செய்யக்கூடியவன், படைத்தவன், பரிபாலிப்பவன், போஷிப்பவன், மனிதர்களுடைய தேவையை நிறைவேற்றுபவன், அனைத்தையும் செய்யக்கூடியவன் அல்லாஹ் என்ற அந்த உண்மையான நம்பிக்கை எங்களுடைய கல்பிலே வர வேண்டும், உள்ளத்திலே வர வேண்டும். எனவே அந்த ஈமானுடன் நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் கபூல் செய்யப்படுகின்றன. இது முதலாவது நிபந்தனை. இரண்டாவது இஹ்லாஸ் என்ற அந்த மன தூய்மை. இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும். அல்லாஹு தஆலா உங்களுடைய உள்ளங்களையோ உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய சொத்து செல்வங்களையோ பார்ப்பது கிடையாது. மாற்றமாக வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும், உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்களையும் தான் அல்லாஹு தஆலா பார்க்கிறான். இது யாருக்காக செய்யப்பட்டது, என்ன நோக்கத்துடன் செய்யப்படுகின்றது? ஊரோடு சேர்ந்து ஒத்தோடுவதல்ல. மாற்றமாக நான் செய்யக்கூடிய, நான் பிடிக்கக்கூடிய இந்த நோன்பு ஏன், நான் தொழக்கூடிய தராவிஹ் ஏன், இது யாருக்காக செய்கிறேன்? உள்ளத்தை அறிந்தவன் அல்லாஹ். எனவே படைத்த ரப்புடைய திருப்பொருத்தம் மாத்திரம் நோக்கமாக கொண்டு செய்யப்படக்கூடிய அமல்களைத்தான் அல்லாஹு தஆலா கபூல் செய்கிறான், ஏற்றுக்கொள்கிறான்.
இதற்குத்தான் இஹ்லாஸ், மன தூய்மை என்று சொல்கின்றோம். நம்முடைய அனைத்து அமல்களும் அல்லாஹுடைய திருப்பொருத்தம். அவர் புகழ வேண்டும், இவர் பார்த்து பாராட்டு சொல்ல வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. எங்களுடைய ஒவ்வொரு அமல்களை கொண்டும் அல்லாஹுடைய திருப்பொருத்தம், ஒவ்வொரு அசைவும் அல்லாஹுடைய திருப்பொருத்தம். அல்லாஹுடைய திருப்பொருத்தம் இல்லாத எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அல்லாஹுடைய திருப்பொருத்தத்துக்காக என்ற நியத்துடன் ஒருவர் அமல் செய்யும் பொழுது அது வெளிரங்கத்தில் சில நேரம் அது பிழைத்திருப்பதாக விளங்கலாம். ஆனால் அதை கொண்டும் அல்லாஹ் பல மாற்றங்களை ஏற்படுத்துவான். பனு இஸ்ரவேலுடைய காலத்திலே ஒரு மனிதர் தான் சதக்கா கொடுக்க வேண்டும், அல்லாஹுக்காக கொடுக்க வேண்டும் என்ற அந்த நியத்துடன் வெளியாகி செல்கின்றார். சென்று சதக்கா கொடுத்து விட்டு வந்து விட்டார். மக்கள் அதிகாலையில் பேசிக்கொள்கின்றார்கள், இன்று ஒரு துர்நடத்தையுள்ள விபச்சாரியின் கையில் சதக்கா கொடுக்கப்பட்டிருக்கின்றதே என்று மக்கள் பேசுகிறார்கள். இதை எண்ணி அந்த மனிதர் கவலைப்படுகின்றார். என்னுடைய சதக்கா ஒரு விபச்சாரிக்கா போக வேண்டும், சரி நான் இன்றும் அல்லாஹுக்காக சதக்கா கொடுப்பேன். யாருக்கும் தெரியாமல் இரவிலே சென்று சதக்காவை கொடுத்து விட்டு வந்து விட்டார். மறுநாள் காலையிலே மக்கள் பேசுகிறார்கள், இன்று ஒரு திருடனுக்கு சதக்கா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவர் கவலைப்படுகிறார், என்னுடைய சதக்கா ஒரு திருடனுக்கா போய் சேர வேண்டும், சரி பரவாயில்லை, இன்றும் நான் சதக்கா கொடுப்பேன். உறுதியாக அல்லாஹுக்காக சென்று அங்கே அவர் சதக்காவை கொடுக்கின்றார். சதக்காவை கொடுத்து விட்டு வந்து விடுகின்றார். மறுநாள் காலையிலே மக்கள் பேசிக்கொள்கின்றார்கள், இன்று ஒரு செல்வந்தருடைய கையில் சதக்கா கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவர் கவலைப்படுகிறார், என்னுடைய 3 சதக்காக்களும் வீணாகிவிட்டதோ என்று எண்ணுகின்றார். அன்றிரவு அவருடைய கனவிலே ஒருவர் வந்து சொல்கின்றார், உங்களுடைய 3 சதக்காக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான். நீங்கள் அல்லாஹுக்காக கொடுத்தீர்கள், ஏன் இப்படியானவர்களுக்கு இந்த சதக்கா கொடுக்க வைக்கப்பட்டது என்றால், அந்த விபச்சாரி என்னுடைய ரப்பு நான் நினையாத புறத்தினால் எனக்கு இவ்வாறெல்லாம் உதவி செய்யும் பொழுது நான் ஏன் என்னுடைய உடலை விற்று பாவம் செய்து நான் சம்பாதிக்க வேண்டும், இதிலிருந்து அவர் தௌபா செய்து கொள்வதற்காக. இரண்டாவது, ஒரு திருடன் அவனுடைய கையில் சதக்கா கொடுக்க வைக்கப்பட்டதற்குரிய காரணம், அந்த திருடன் எனக்கு அல்லாஹ் இப்படியெல்லாம் ரிஸ்க் அளிக்கும் பொழுது நான் ஏன் ஒரு திருடனாக இருக்க வேண்டும், ஏன் திருடி வாழ வேண்டும், என்னுடைய தேவையை திருட்டின் மூலம் நிறைவேற்ற வேண்டும் என்று உணர்ந்து இதிலிருந்து அவன் தௌபா செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு செல்வந்தருடைய கையில் சதக்கா கொடுக்க வைக்கப்பட்டதற்குரிய காரணம், நான் இவ்வாறெல்லாம் பணக்காரர் வசதி படைத்தவர்கள் சதக்காக்கள் கொடுக்கும் பொழுது, இரகசியமாக செய்யும் பொழுது வசதி படைத்த நான் கொடுக்காமல் இருக்கின்றேனே என்று அவன் வெட்கப்பட்டு தலைகுனிந்து அவனும் சதக்கா கொடுக்கக்கூடிய ஒருவனாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இவ்வாறானவர்களுடைய கையில் இந்த சதக்கா போய் சேர வேண்டும் என்று அல்லாஹு தஆலா முடிவு செய்தான். அவருடைய 3 சதக்காக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. வெளிரங்கத்திலே அவர் கவலைப்பட்டிருக்கலாம், ஆனால் உண்மையிலே அல்லாஹுக்காக என்று அவர் நியத்து வைத்து அந்த செயலிலே ஈடுபடும் பொழுது அவருடைய இந்த அமலை, இந்த சதக்காக்களை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். எனவேதான் இந்த ஒவ்வொரு அமலும் அல்லாஹுடைய திருப்பொருத்தம் நோக்கமாக கொண்டு செய்யப்படும் பொழுதுதான் அந்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். இல்லையா எங்களுடைய எந்த அமல்களுக்கும் பெறுமதி இல்லாமல் போய்த்திடும். லை யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் அறுக்கக்கூடிய, குர்பானிக்காக வேண்டி அறுக்கக்கூடிய அறுப்புகள் பிராணிகளுடைய இரத்தமோ மாமிசமோ அல்லாஹுவை வந்தடைவது கிடையாது. மாற்றமாக
உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு உலமாக்கள் தக்வா என்பது நல்ல நீயத் என்று சொல்கின்றார்கள். அந்த உண்மையான நீயத் அதுதான் இது யாருக்காக செய்யப்படுகின்றனவோ என்ற அந்த எண்ணம் தான் அல்லாஹுவை வந்தடைகின்றன. எனவே எங்களுடைய ஒவ்வொரு அமல்களும் அல்லாஹுடைய திருப்பொருத்தம் நோக்கமாக கொள்ளப்படும் பொழுதுதான் அந்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். மூன்றாவது உலமாக்கள் சொல்லக்கூடிய விடயம்தான் நான் ரமலானுடைய அந்த ஹதீஸிலே சொன்னதை போன்று மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், அங்கே கூலியை ஆதரவு வைத்தவராக என்னுடைய இந்த நோன்புக்கு அல்லாஹ் நன்மையை தர வேண்டும். என்ன நன்மை தருகின்றான்? அதுபோன்று என்னுடைய குர்ஆன் திலாவத்துக்கு, என்னுடைய சதகாவுக்கு, என்னுடைய துஆவுக்கு, ஃபதாயிலுல் அமால், இந்த அமல்களுக்குரிய சிறப்புகள் என்ன, இதை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்ற அந்த கூலியை ஆதரவு வைத்து இந்த அமல்கள் செய்யப்பட வேண்டும். அந்த அமல்களுக்குத்தான் அல்லாஹ் கூலிகளை கொடுக்கின்றான், கபூல் செய்கின்றான். நான்காவது நிபந்தனையாக உலமாக்கள் சொல்கின்றார்கள் ஹதீஸிலிருந்து, உஅ்புதுல்லாஹ கஅன்னக தரா ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. இஹ்சான் என்ற நிலையில் ஒரு அமலை செய்வது. நீர் அல்லாஹுவை பார்ப்பதை போன்று நீ வணங்கு, அல்லாஹுவை உன்னால் பார்க்க முடியாது. அவ்வாறு இல்லை என்றாலும் அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். அந்த உணர்வு, நான் ரப்புக்கு முன்னால் இருக்கிறேன், அவன் என்னை பார்க்கிறான், நான் அவனுக்கு முன்னால் இருந்தால், அவன் முன்னால் இருந்தால் எப்படி அந்த அமலை அடக்கொடுக்கமாக, ஒரு தகப்பன் தாய்க்கு முன்னால் பிள்ளை எவ்வாறு அடக்கொடுக்கமாக இருப்பானோ, ஒரு உஸ்தாத் ஒரு ஆசிரியருக்கு முன்னால் மாணவர்கள் எவ்வாறு பணிந்து இருப்பார்களோ, இஹ்லாஸுக்கும் இஹ்சானுக்கும் இடையிலே வித்தியாசம். இஹ்லாஸ் என்பது மன தூய்மை, இதை நான் அல்லாஹுடைய பொருத்தத்துக்காக செய்கின்றேன். இஹ்சான் என்ற நிலை, அது நான் ரப்புக்கு முன்னால் இருக்கிறேன், அவன் என்னை பார்க்கிறான் என்ற அந்த சிந்தனையுடன் செய்வது. அவ்வாறான எண்ணத்துடன் செய்யும் பொழுது அதிலே கவனம் சரியாக இருக்கும். என்னுடைய ரப்பு அவதானிக்கின்றான் என்ற எண்ணத்துடன் செய்யும் பொழுது அதனுடைய தாக்கம் அது அதிகமாக இருக்கும். எனவே இஹ்சான் என்ற அந்த நிலையுடன் எங்களுடைய அமல்களை செய்யும் பொழுது அந்த அமல்கள் கபூலியத்துக்குரிய அமல்களாக ஆகிவிடுகின்றன. ஐந்தாவது நிபந்தனை தான், ஒவ்வொரு அமலிலும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சரியான வழிகாட்டல், அவர்கள் செய்த பிரகாரம் எங்களுடைய அமல்களை நாங்கள் செய்ய வேண்டும். ஃபர்லான தொழுகைகள் இருக்கின்றன. லுஹருடைய தொழுகை அது 4 ரக்காத்துகள் தான். ஆனால் ஒருவர் நான் 8 அல்லது 10 தொழப்போகின்றேன், 12 தொழப்போகின்றேன், லுஹருடைய தொழுகை என்ற ஆசை வைத்து அவர் தொழுதாலும் அந்த 10, 12 ரக்காத்துகள் கபூல் செய்யப்பட மாட்டாது. ஏன்? நபி வழி சுன்னா அல்லாஹ் கடமையாக்கியது அது 4 ரக்காத்துகளைத்தான். எனவே ஒவ்வொரு அமல்களும் இல்முடன், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டலுக்கு பேர்தான் இல்ம் என்று நாங்கள் சொல்கின்றோம். அறிவுடன், மார்க்க ஞானத்துடன். அதிலே பல வகைகள் இருக்கின்றன. ஃபர்து, சுன்னத், முஸ்தஹப், இவைகளை விளங்கி ஒவ்வொரு அமல்களும் இது எதன் மூலம் எப்படி இந்த அமலை நான் செய்ய வேண்டும் என்ற ஞானத்துடன், மார்க்க விளக்கத்துடன் இந்த அமல்களிலே நாங்கள் ஈடுபடும் பொழுதுதான் அல்லாஹு தஆலா இந்த அமல்களை கபூல் செய்கிறான், ஏற்றுக்கொள்கின்றான். எனவே கண்ணியமானவர்களே, நேர்களே, சகோதரர்களே, எங்களுடைய ஒவ்வொரு அமல்களும் அது செய்வது கொஞ்சமாக இருந்தாலும் சிறியதாக இருந்தாலும் அவைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டால் அந்த அமல்களை கொண்டு நாங்கள் உயர்ந்த சொர்க்கத்தை அடைந்து விடலாம். பெரும் அமல்கள், ஆனால் அமல்களுடைய நோக்கம் பிழைத்திருக்கின்றது. நாங்கள் செய்யும் பொழுது எங்களுடைய எண்ணம் பிழைத்திருக்கின்றது, பேர் புகழ் நோக்கமாக இருக்கின்றது. இவ்வாறாக இருக்குமாக இருந்தால் அந்த அமலை கொண்டு நஷ்டம் ஏற்படுவது மாத்திரமல்ல, அவை நரகத்துக்குரியவையாக ஆகிவிடுகின்றன. நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் முகத்திலே அமல்களை சுருட்டி
பழைய புடவையை வீசுவதை போன்று அப்படி அடித்து சொல்லுவான், இவைகளை நீ யாருக்காக செய்தாயோ அவர்களிடத்தில் போய் கேட்டுக்கொள், இதற்குரிய நன்மைகளை இவை எதுவும் எனக்காக செய்யப்பட்டதல்ல. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே நம்மளுடைய அமல்கள் அது இந்த காலத்திலே கூடுதலாக நாங்கள் ஈடுபடுவோம். எனவே அல்லாஹு தஆலா நமக்கு இஹ்லாஸ் என்ற அந்த மன தூய்மையை நசீபாக்கி இந்த 5 நிபந்தனைகளையும் ஈமான், இஹ்லாஸ், இஹ்திசாப், இஹ்சான், தரீகத்துன் நபி அல்லது இல்ம், இவ்வாறான இந்த விடயங்களை பேணி இந்த அமல்களை செய்து அல்லாஹ்வினுடைய உயர்ந்த திருப்பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.